இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் பகடிவதையால் பாதிக்கப்பட்ட சிறுவனை நேரில் சென்று கண்டார். மேன்மை தங்கிய இடைக்கால ஜொஹூர் சுல்தான் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில், ஜொஹூர் ராஜாமூடா துங்கு இஸ்கந்தார் துங்கு இஸ்மாயில் ஆகியோர் பகடிவதையால் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுவன் இசுசுல் இஸ்லாம் அஸ்வான் இசைடியை நேரில் சென்று பார்வையிட்டார். அவர்களுடன் கேபிஜே புத்தேரி நிபுணத்துவ மருத்துவமனைக்கு ஜொஹூர் மந்திரி பெசார் டத்தோ வான் ஹாஃபிஸ் கசி, ஜொஹூர் மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ அஸ்மான் ஷா அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜொஹூர் டாருல் தாசிம் கார்பந்து கிளப்பின் விளையாட்டாளர் ஆரிஃப் ஐமனும் உடன் சென்றனர். பகடிவதை பாதிப்பினால் அச்சிறுவன் மூளையில் ஏற்பட்ட அதிர்வினால் தினசரி வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளான். கல்வி நிலையங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த பகடிவதை முற்றாக துடைத்துடைக்கப்பட வேண்டும் என்பதோடு உடனடியாக நடவடிக்கை அமலாக்கப்பட வேண்டும் என இடைக்கால சுல்தான் இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். மை டிஜிட்டல் ஐடிக்கு பதிவு செய்யும்படி பொதுமக்களுக்கு வலியுறுத்து. எதிர்காலத்தில் ஒற்றை உள்நுழைவு முறை முழுமையாக செயல்படுத்தப்படும் போது 2 முக்கிய அரசாங்க தளங்களான மை ஜேபிஜே மற்றும் மை பயார் PDRMக்கு சீரான அணுகலை உறுதி செய்வதற்காக மலேசியர்கள் உடனடியாக மை டிஜிட்டல் ஐடிக்கு பதிவு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். 2 தளங்களும் ஏற்கனவே மை டிஜிட்டல் ஐடியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அதோடு பயனர்கள் தங்கள் தற்போதைய கடவுச்சொல் அல்லது மை டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி உள்நுழைய தேர்வு செய்யலாம் என மை டிஜிட்டல் ஐடி தலைமை நிர்வாக அதிகாரி நிக் ஹாஷிம் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒவ்வொரு பயனரும் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்புடன் அதிகபட்ச வசதியை அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். அதே நேரத்தில் நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தை உள்ளடக்கிய மற்றும் மீள்தன்மை கொண்ட முறையில் துரிதப்படுத்துகிறோம் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நிக் ஹாஷிம் சுட்டிக்காட்டினார். மை டிஜிட்டல் ஐடி எந்தவொரு தனிப்பட்ட தரவையும் சேமிக்காமல் அரசாங்கத்தின் தேசிய பதிவுத்துறை தரவுத்தளத்தின் மூலம் பயனர்களின் அடையாளங்களை துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் சரிபார்க்கிறது. ஒவ்வொரு பயனரும் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்புடன் அதிகபட்ச வசதியை அனுபவிப்பதை உறுதி செய்யப்படும். இந்திரா காந்தியின் மகளை தேட போலீசுக்கு பெரிய தடங்கள் ஏதும் இல்லை, தெங்கு மைமுன் பேச்சு. இந்திரா காந்தியின் மகள் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிப்பதில் போலீசுக்கு பெரிய தடங்கள் இருப்பதாக எதுவும் தமக்கு தெரியவில்லை என நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மாட் கூறுகிறார். இதைவிட பெரிய பெரிய வழக்குகளை எல்லாம் போலீசார் மிக திறமையாக கையாண்டுள்ளதை கோலாலம்பூரில் அலியான் சென்டர் ஆஃப் கவர்னன்ஸ் பேசிய போது அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 2013 பெண் தொழிலதிபர் சொசிலாவதி லாவியா மற்றும் இதர மூவரின் படுகொலை, 2006 ஆண்டு மங்கோலிய மாடல் அழகி அல்துதானியா ஷாரிபோ வழக்குகளில் குற்றவாளிகளை போலீஸ் சாமர்த்தியமாக கண்டுபிடித்தது. அவர்களும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டனர். எனவே இந்திரா காந்தி விஷயத்தில் அவரின் மகளை தேடி கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமாக இருக்காது என்பதே தனிப்பட்ட முறையில் தமது கருத்து என தெங்கு மைமுன் சொன்னார். ஆனால் என்ன காரணத்தாலோ இந்திராவின் மகளை இன்னும் கண்டுபிடித்து தாயுடன் சேர்க்க முடியாமல் இருப்பதாக அவர் கூறினார். முன்னாள் பாலர்பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தியின் மதம் மாறிய கணவர் முகமது ரிட்ஸ்வான் அப்துல்லா 2009 11 மாத குழந்தையாக இருந்த அவர்களின் பெண் பிள்ளையை கடத்தி சென்றார். எதிர்கால திறமைகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி 2025 ஆசியான் ட்வெட் மாநாடு நிறைவு. ஆகஸ்ட் 13, 14 ஆகிய தேதிகளில் கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஆசியான் ட்வெட் மாநாடு 1500க்கும் மேற்பட்ட கொள்கை அமைப்பாளர்கள், தொழில் தலைவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பங்குதாரர்களை ஒன்று திரட்டியது. மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப் மற்றும் திறன் மேம்பாட்டு நிதி கழகமான PTPK இணைந்து நடத்திய இந்த மாநாடு உள்ளடக்கிய ட்வெட் அமைப்பு மூலம் டிஜிட்டல் மற்றும் பசுமை உருமாற்றத்தை இயக்குதல் எனும் கருப்பொருளில் நடைபெற்றது. PTPK தலைமை செயல் அதிகாரி முகமது ஃபதுல்லா முஸ்தபா டிஜிட்டல் மற்றும் பசுமை திறன்களை விரிவுபடுத்த ட்வெட் அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். HRD கார்ப் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சையத் ஆல்வி முகமது சுல்தான் இளைஞர் வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர் வளர்ச்சி மற்றும் சமூக அரவணைப்புக்கு ட்வெட் மிக முக்கியமானது என கூறி பாடத்திட்ட மேம்பாடு மற்றும் தொழில் ஒத்துழைப்புகளை வலியுறுத்தினார். ஏசியன் ஃபியூச்சர் மேக்கர்ஸ் சேலஞ்ச் 2025 போட்டியில்
ஏடிடெக் ஜாரனட் முதலிடம், இன்ஸ்டிடியூட் புரோட்டான் ஏடிடெக் மெலாக்கா 2ஆம் இடம், செகோலா மெனகா அந்தர்புங்சா யுயுஎம் மெலாக்கா 3ஆம் இடம் பெற்றன. பிடிபிடிஎன் கடன் வாங்குபவர்களுக்கு பயண தடையை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் பரிசீலனை. தேசிய உயர்கல்வி நிதிக் கழகம் பிடிபிடிஎன் கடன்களை திரும்ப செலுத்தும் ஆற்றல் இருந்தும் அவற்றை செலுத்த மறுக்கும் கடன் வாங்குபவர்களுக்கு எதிராக பயண கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இருப்பினும் இது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என உயர்கல்வி துணை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்கவர் தெரிவித்தார். மேலும் முதல் வகுப்பு இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு பிடிபிடிஎன் கடன் திருப்பி செலுத்துதலில் விலக்கு அளிக்கும் திட்டம் ஏன் நிறுத்தப்பட்டது என்ற கேள்வி மக்களவையில் எழுப்பப்பட்ட போது அதற்கு முஸ்தபா பிடிபிடிஎன் வலைதளம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விலக்கு விண்ணப்பங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்படுவதாகவும் கூறினார். அவரது கூற்றுப்படி 2001ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விலக்கு திட்டத்தின் பயன் இதுவரை 1,33,159 கடன் வாங்குபவர்களுக்கு கிடைத்துள்ளது என்றும் இதன் மொத்த மதிப்பு 2.9 பில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுக்ககத்தில் போதைப் பொருளுடன் 4.23 மில்லியன் ரிங்கெட் சொத்துகள் பறிமுதல். அடுக்கக வீட்டை போதைப்பொருள் கிடங்காகவும் போதைப் பொருளை விநியோகிப்பதற்கு கொண்டு செல்லும் வாகனத்தின் அமைப்பை உருமாற்றம் செய்த கும்பலை போலீசார் முறியடித்தனர். கோலாலம்பூர் மற்றும் மலாக்காவில் கடந்த வாரம் புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றவியல் விசாரணை பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் இது அம்பலத்திற்கு வந்தது. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உள்நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்கள் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதன் மூலம் 4.23 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள போதைப் பொருள் மற்றும் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் உசைன் ஓமர் கான் தெரிவித்தார். அந்த சந்தேக பேர்வழிகள் சென்ற ஃபொரடவா மைவி காரில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட பின்னர் அடுக்ககம் ஒன்று போதைப் பொருள் வைக்கும் கிடங்காக பயன்படுத்தப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் மலாக்கா ஆயர் மெலோக்கில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சோதனை நடவடிக்கையில் உள்நாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டதோடு போதைப் பொருளுடன் டொயோட்டா எஸ்டிமா வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலாக்கா போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஹுசைன் இத்தகவலை வெளியிட்டார். புத்ரஜயாவில் தேசிய தின அணிவகுப்பில் 14,000 பேர் பங்கேற்பு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத்ரஜயா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் இவ்வாண்டுக்கான தேசிய தின அணிவகுப்பில் 14,010 பேர் பங்கேற்கின்றனர். அரசு நிறுவனங்களின் 78 வாகனங்கள், 7 அலங்கார வாகனங்கள், 116 விலங்குகள், 21 வாத்திய இசைக்குழுக்கள் ஆகியவை 2.1 கிலோமீட்டர் தூரத்திலான அந்த அணிவகுப்பில் பங்கேற்கும். ஜாப்பன் எனப்படும் தகவல் துறையின் தலைமை இயக்குநர் ஜூலினா பின்டி ஜோஹன் அதனை தெரிவித்தார். 2025 தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்கள் குறித்து ஊடகங்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு சொன்னார். அணிவகுப்பை காண வரும் பொதுமக்களின் வசதிக்காக பிரசிண்ட் 1, 8, 9, 18 ஆகிய இடங்களில் வாகன நிறுத்துமிட வசதி செய்து தரப்படும். அதே சமயம் 100 பேருந்துகள் மற்றும் புத்ரஜயா ஏரி சுற்றுப்புறங்களிலும் 6 நீர் டாக்ஸி சேவைகளும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஜாரா கைரினா பிரேத பரிசோதனை மருத்துவரை போல ஆள்மாறாட்டம் செய்த சந்தேக நபரிடம் போலீஸ் வாக்குமூலம். ஜாரா கைரினா மகாதேரின் பிரேத பரிசோதனைக்கு தொடர்புடைய மருத்துவரை போல ஆள்மாறாட்டம் செய்ததாக கூறப்படும் ஒருவரை அடையாளம் கண்டுள்ளதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் தெரிவித்துள்ளது. டாங்வாங்கி மாவட்ட காவல் தலைமையகத்தில் போலீசார் அந்த சந்தேக நபரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ததோடு அவரது தகவல் தொடர்பு சாதனங்களையும் பகுப்பாய்வு கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரின் டிக்டாக் நேரலை ஒளிபரப்பில் பங்கேற்ற 2 நபர்களின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு கோதடாமன் சாராவில் அந்நபர் கைது செய்யப்பட்டார். மரணங்கள், விபத்துகள் மற்றும் துயர சம்பவங்கள் தொடர்பான தவறான தகவல்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு துன்பம் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களை தவறாக வழிநடத்தவும் அதிகாரிகளின் விசாரணையில் தலையிடவும் வழிவகுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கெட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அறியப்படுகின்றது. உறவை வலுப்படுத்த 2018க்கு பிறகு முதன்முறையாக சீனா செல்கிறார் மோடி.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக இம்மாத இறுதியில் சீனா பயணமாகிறார். தியாஜினில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார். புதுடெல்லியில் நேற்று சீன வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பிறகு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அதனை அறிவித்தார். இருவழி அரசதந்திர உறவில் புத்தெழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் மோடியின் இப்பயணம் அமையும் என்றார் அவர். இவ்வேளையில் மோடியின் வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கூறினார். உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட அவ்விரு நாடுகளும் தெற்காசியாவில் செல்வாக்கை நிலைநாட்டுவதில் தீவிர போட்டியாளர்களாக உள்ளன. 2020ஆம் ஆண்டு ஒரு மோசமான எல்லை மோதலிலும் அவை ஈடுபட்டன.